அன்புக்குரியவர்களே, இந்த துதி ஆராதனை வேலைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய சந்நிதியிலே நாம் உட்கார்ந்திருக்கின்றோம். இந்த நாளிலே நம்முடைய திருச்சபை நமக்கு தந்திருக்கின்ற பொருள் முதியோரின் ஞானம். முதியோர் சங்கீதத்தின் புத்தகம் 92ஆம் சங்கீதம் 15வது வசனம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அன்பே 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 ஆருயிருரமே ஆனந்தமே ஆனந்தமே ஒரு நாளும் தாயை கண்டேனையா, அன்னால் என்னையே வெறுத்தேனையா. ஒரு நாளும் தாயை கண்டேனையா, அன்னாலுமையே மறுத்தேனையா. உம் தயை பெரிதையா என்னே, உம் தயை பெரிதையா. உம் தயை பெரிதையா என்னே, உம் தயை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருரவே ஆனந்தமே. ஆம் பிதாவே, உம்முடைய அன்பு மாறாத அன்பு எங்கள் வாழ்க்கையின் பயணங்களிலே உம்முடைய அன்பை நீர் எங்களுக்கு அருளை செய்கிறீர். இந்த நாளின் தியான வேளையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். குறும் செய்தி ஒன்று நான் வாசித்தேன். அந்த செய்தி விதமாக அமைந்திருந்தது. பெரியவர் ஒருவர் ரோட்டின் ஓரமாக பொம்மைகளை விற்று கொண்டிருந்தார். பொம்மைகளை விற்று கொண்டிருக்கின்ற சமயத்திலே அந்த வழியாக வந்த ஒரு மனிதன் தன்னுடைய காரை ரோட்டின் ஓரமாக நிறுத்திவிட்டு இறங்கி அந்த பொம்மைகளை பார்ப்பதற்காக போனான். அந்த பொம்மைகளை அவன் பார்த்துவிட்டு தனக்கு சில பொம்மைகளை எடுத்துக்கொண்டான். அந்த பெரியவரிடத்தில் அவன் கேட்டான், ஐயா, இந்த பொம்மைகளுக்கு நான் எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அவர் சொன்னார், ஒரு 90 ரூபாய் கொடுங்க என்று சொல்லி கேட்டான். உடனே அந்த பொம்மைகளை வாங்கிய மனிதன் சொன்னான், ஐயா, இதற்கு 90 ரூபாயா? நான் ஒரு 80 ரூபாய் கொடுக்கிறேன் என்று பேரம் பேசினான். பேரம் பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுதே அந்த பெரியவருடைய கண்களில் நீர் கசிந்தது. பொம்மையை வாங்கி கொண்டிருந்த அந்த மனிதன் யோசித்தான், ஏன் இந்த பெரியவர்
கண் கலங்குகிறார் என்று யோசித்தவன் அவரிடத்தில் கேட்டான், ஐயா, உங்கள் பொம்மைகளை நான் விலை குறைத்து கேட்டதினாலே நீங்கள் கண் கலங்குகிறீர்களா என்று சொல்லி கேட்டார். அவர் சொன்னார், இல்லை சகோதரா, என்னுடைய நிலையை நான் உணர்ந்தேன். எனக்கு 2 பிள்ளைகள், 2 பேரும் அரசு வேலை பார்க்கின்றார்கள். ஆனால் 2 பேரும் வெவ்வேறு இடத்திலே வசித்து வருகிறார்கள். நானும் என் மனைவியும் முதிர் வயதாக இப்பொழுது பிரிக்கப்பட்டு போய் இருந்த சூழலிலே மீண்டும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். எப்படி என்றால், என் மனைவி ஒரு மகனிடத்திலும் நான் இன்னொரு மகனிடத்திலும் வாழ வேண்டிய சூழல் வந்தது. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு என் மனைவியை நான் ஒரு நாள் சந்தித்த பொழுது என் மனைவி ஒரு காரியம் சொன்னார்கள். வயதான காலத்திலே இவ்விதமாக பிரிந்து வாழ வேண்டுமா? நல்ல பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார், அவர்களை வாழ வைத்தோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை ஏன் இவ்விதமாக போய்விட்டது என்று 2 பேரும் சிந்தித்தார்கள். கடைசியாக என் மனைவி என்னிடத்தில் சொன்னாள், ஒரு காரியத்தை சொன்னால், இனி நாம் இவ்விதமாக பிரிந்து வாழ வேண்டாம், நாம் இணைந்தே வாழ்வோம், நம்முடைய வீட்டிற்கு சென்று விடுவோம், நம்முடைய வீட்டில் போய் நாம் இணைந்து வாழலாம், உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த பணியை செய்யுங்கள், அது போதும் என்று சொன்னார். என் பிள்ளைகளை விட்டுவிட்டு அவள் ஒரு மகனை விட்டுவிட்டு வீட்டிற்கு வந்து விட்டாள். நானும் இன்னொரு மகனை விட்டுவிட்டு என் வீட்டிற்கு வந்து விட்டேன். வயது முதிர்ந்த நாங்கள் எங்களுடைய வைதோவிய காலத்திலே எங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு நான் இந்த பொம்மை வியாபாரத்தை செய்து வருகிறேன். இந்த பொம்மை வியாபாரத்திலே எனக்கு தினம்தோறும் சில ரூபாய்கள் கிடைக்கும். ஒரு பெரிய லாபம் கிடைக்காது, கொஞ்சம் பணம் கிடைக்கும். அந்த கொஞ்சம் பணத்திலே நான் என் மனைவி 2 பேரும் சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் பணத்தை, மீதம் இருக்கின்ற பணத்தை சேர்த்து வைத்து வருகிறோம். அது எதற்கு தெரியுமா? கடைசி காலத்திலே எங்களுடைய கடைசி வேளையிலே எங்களுடைய கடமைகளை நிறைவு செய்வதற்கு அந்த பணம் உதவியாக இருக்கும் என்று நான் சேர்த்து வைத்து வருகிறேன். இந்த பொம்மை வியாபாரத்தில் எனக்கு அதிகமான லாபம் இல்லை நண்பா என்று சொன்னார். முதியவர்கள் இன்றைக்கு பல இடங்களிலே இவ்விதமாக துன்பங்களை அனுபவிப்பதை நாம் அறிகின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1ஆம் தேதி உலக முதியோர் தினமாக அகில உலகமும் அனுசரித்து வருகிறது. முதுமை என்பது பல நேரங்களிலே உடல் ரீதியாக ஏற்படும் மாற்றங்களை வைத்து நாம் கணக்கிடுகிறோம். முதியவர்களும் நம்மை போன்று சிறு வயதையும் இளமை பருவத்தையும் கடந்து வந்தவர்கள். முதியவர்கள் நம்மை போன்று அவர்கள் வாழ்ந்தவர்கள். ஆனால் முதுமையிலே அவர்கள் வாழ்க்கை பல நிலைகளுக்கு போய்விடுகிறது. இன்றைக்கு முதியவர்களை பல நேரங்களிலே குடும்பங்களிலே நாம் சரியாக கவனிப்பதில்லை. அநேக முதியவர்கள் தங்களுடைய வீடுகளிலே தனிமையை அனுபவித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். வீடுகளிலே முதியவர்களுக்கு தனி அறையை ஒதுக்கி விடுகிறோம். அவர்களோடு நாம் நேரம் செலவழிப்பது இல்லை, அவர்களோடு பேசுவதில்லை, அவர்களை குறித்து நாம் ஒரு பொருட்டாக எண்ணுவதும் இல்லை. அநேக குடும்பங்களில் இன்று அதுதான் நடைபெற்று வருகிறது. சொல்லுவார்கள், எங்கள் பேரப்பிள்ளைகள் சொல்லுவார்கள், எங்கள் பாட்டிக்கிட்ட போய் பேசினா தொணான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க, எங்கள் தாத்தாட்ட போய் பேசினா அவ்வளவுதான், விடவே மாட்டார் என்று சொல்லுவார்கள். தனிமை முதுமையில் பல நேரங்களிலே அது வாட்டி வதைக்கின்றது. ஆனால் முதுமை ஒரு சுமை அல்ல, அது சமுதாய அந்தஸ்தை பெரியவர்களுக்கு அளிக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. முதிர் வயதிலே மாபெரும் காரியங்களை சாதித்தவர்கள் உண்டு. வயதான நிலையிலே மாபெரும் வல்ல செயல்களை செய்தவர்கள் உண்டு. திருமறையிலே நாம் பார்க்கின்ற பொழுது
ஒரு மோசே, ஒரு காலேப், ஒரு யோசுவா, இவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது முதிர் வயதிலே அசாதாரணமான காரியங்களை அவர்கள் செய்து ஒரு பெரிய சவாலை சமுதாயத்திற்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, முதியவர்கள் வீடுகளிலே இருப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். இன்றைக்கு முதிய வயதிலே வாழ்கின்ற அநேக வசதியற்ற நிலையிலே, வறுமை நிலையிலே வாழ்வதை நாம் பார்க்கிறோம். ஒரு சில பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே சேமித்த சேமிப்பை கொண்டு வாழ்கிறார்கள். சில பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அரசு கொடுக்கின்ற ஓய்வு ஊதியத்தை கொண்டு வாழ்கிறார்கள். எவ்விதமோ முதியவர்கள் சமுதாயத்திலே அவர்கள் தங்களுக்கென்று ஒரு இடத்தை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தங்களை தூக்கி சுமந்த பெற்றோரை பிந்து போன செருப்புகளை ஒதுக்கி வைப்பது போல் ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, நல்ல கல்வி தந்து தங்களை உயர்ந்த நிலைக்கு உயர்த்திய அவர்களை ஒரு கருவேப்பிலையை தூக்கி எறிவது போல எறிந்து விடுகிறார்கள். உயர்ந்த வாழ்விற்கு வழிவகுத்து கொடுத்த அவருடைய வாழ்க்கையை கவனிக்காமற் போய்விடுகிறார்கள். பெற்றோர்களிடமிருந்து வசதியான வாழ்வையும் சொத்துக்களையும் வாழ்வின் உரிமைகளையும் பெற்றுக்கொண்ட நாம் அவர்களை கவனிக்காமல் விட்டது அது ஒரு பெரிய தவறு என்பதை வேதம் சுட்டிக்காட்டுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 28வது அதிகாரம் 24வது வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பெற்றோரை கவனியாத, தன்னுடைய வயது முதிர்ந்த பெற்றோரை கவனியாத ஒரு மனிதன் தன் பெற்றோரை அவன் கொள்ளையாடினவன் என்று வேதம் எச்சரிக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனை குடும்பங்களிலே முதியவர்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். முதியவர்களுக்கு இன்றைக்கு குடும்பங்களிலே எத்தனை மரியாதை செய்யப்படுகிறது என்பதை யோசிக்க வேண்டும். நான் ஒரு முறை ஒரு கிராமத்தில் பணி செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு வயது முதிர்ந்த மனிதர் மரித்து போய்விட்டார். சில நாட்கள் கழித்தது அவருடைய குடும்பத்தார் வந்தார்கள். ஐயா, எங்களுடைய தந்தையாருக்கு சில கடமைகளை நாங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது, நீங்களும் சற்று எங்களோடு வர வேண்டும் என்று அழைத்தார்கள். சரி, நான் அந்த கிராமத்திற்கு புதிதாக சென்றிருந்தபடியினாலே என்னத்தான் செய்கிறார்கள் பார்ப்போம் என்று சொல்லி போனேன். அங்கே போன பொழுது அந்த முதியவருடைய கல்லறையிலே அவர்கள் ஒரு பெரிய குடம் நிறைய பால் வாங்கி கொண்டு வந்தார்கள். அந்த பாலை அவர்கள் ஊற்றினார்கள். நான் அவளிடத்திலே வேடிக்கையாக கேட்டேன், உங்கள் அப்பா அவர் முதிர்ந்த வயதிலே தள்ளாடிய வயதிலே படுக்கையில் இருந்த பொழுது நீங்கள் நன்றாக பால் கொடுத்திருக்கலாமே, இப்பொழுது பாலை கொண்டு தரையிலே ஊற்றி கொண்டு இருக்கிறீர்களே, என்ன பயன் என்று கேட்டேன். அவர்கள் யோசித்தார்கள். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாங்கள் பெற்றோருக்காக அன்னதானம் செய்கின்றோம், பெற்றோருக்காக இந்த காரியங்களை செய்கிறோம், பெற்றோருக்காக நாங்கள் பெற்றோரை நினைத்து நாங்கள் இந்த இடங்களிலே உணவு அளிக்கிறோம், இப்படி நாங்கள் எங்களுடைய பெற்றோரை நினைத்து செய்கிறோம் என்று சொல்கின்ற அநேகர் உண்டு. தாயும் தந்தையும் தன்னோடு வாழும் பொழுது அவர்களை கவனிக்காத ஒருவன் எந்த ஒரு காரியத்தை பின்னாட்களில் செய்வது என்ன பயன்? என்ன பயன்? வாழ்கின்ற காலங்களிலே பெற்றோருக்கு உதவி செய்யாத ஒரு மகன் மகள் அவளுடைய நிலை எவ்விதமாக இருக்கும் என்பதை நாம் பல நேரங்களிலே பல சம்பவங்களிலே நாம் பார்க்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, யோசிக்க வேண்டும். முதியவர்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தினாலே நாம் பல நேரங்களிலே நன்மைகளை பெற்று அனுபவிக்கிறோம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு செய்தித்தாளிலே வந்த ஒரு செய்தி, சங்கரன் கோவில் பகுதிகளிலே அங்கே தென்காசி மாவட்ட கலெக்டரை சந்திப்பதற்காக ஒரு மனிதர் போனார். வயது முதிர்ந்தவர். அவர் நடக்க முடியாமல் அங்கே போனார். அலுவலகத்திற்கு போனார். கலெக்டர் அலுவலகத்திற்கு போய் சொன்னார், ஐயா, என்னுடைய மகனுக்கு நான் எல்லா சொத்துக்களையும் எழுதி கொடுத்து விட்டேன், ஆனால் அவன் இப்பொழுது என்னை கவனிப்பதில்லை, நான் இப்பொழுது தனித்து விடப்பட்ட நிலையிலே ஆதரவற்ற நிலையில் இருக்கிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவனுக்கு அரசு உடனடியாக சில உதவிகளை அவருக்கு செய்தது. அவருடைய சொத்துக்களை மீண்டும் அவருக்கே வாங்கி கொடுப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டார்கள் என்று செய்தி தாளிலே வாசித்தேன். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே, கிறிஸ்தவ குடும்பங்களிலே முதியவர்கள் இருப்பது எத்தனை ஆசீர்வாதம் தெரியுமா? எத்தனை பாக்கியம் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, முதியோர்களால் நமக்கு பாக்கியம் கிடைக்கிறது. நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய வீடுகளிலே இருக்கின்ற முதியவர்களால் நமக்கு ஆசீர்வாதமும் பாக்கியமும் கடந்து வருகிறது.
முதலாவதாக திருமறை கற்றுத்தருகின்ற காரியம், திருமறை சுட்டி நிற்கின்ற காரியம், நம்முடைய குடும்பங்களிலே இருக்கின்ற முதியவர்களால் நமக்கு அங்கே மாபெரும் பாக்கியம் என்னவென்று சொன்னால், அவர்கள் வழியாக நமக்கு ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. அவர்கள் நமக்கு ஆசீர்வாதத்தை அருளி செய்பவர்கள், அவர்கள் நம்மை ஆசீர்வதிக்கிறவர்கள். யூத சமயத்திலே குடும்பத்திலே இருக்கின்ற பெரியவர்கள் தங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது அது ஒரு வள்ளி மரபாக காணப்பட்டது. யூத சமுதாயத்தில் மட்டுமல்ல, நம்முடைய சமுதாயத்திலும் நாம் சில நேரங்களிலே சொல்லுவோம் அல்லவா, நாம் பெரியவர்களை பார்க்கின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லுவோம், போய் அவர்களிடத்திலே, தாத்தாவினிடத்திலே, பாட்டியினிடத்திலே நீ போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறோம் அல்லவா. ஒருவேளை வேதம் அதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் நமக்கு சேர்த்து வைக்கும் சொத்து ஆசீர்வாதம். ஒருவேளை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஆஸ்தியையும் சொத்தையும் சேர்த்து வைக்காவிட்டால் நம்முடைய வாழ்வு எவ்விதமாக இருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஆகவே வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் சேர்த்து வைக்கும் சொத்து என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆதியாகமத்தின் புத்தகத்திலே பார்க்கும் பொழுது அங்கே ஆபிரகாம் ஈசாக்குக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார் என்று ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. ஈசாக்கு வயதான காலத்திலே தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக ஏசா யாக்கோபை அவர் தெரிந்து கொள்கின்ற பொழுது, ஏசாவிடத்திலே சொல்லுகின்ற பொழுது, எனக்கு பிரியமானதை செய்து கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏசா அங்கே அவன் தன்னுடைய தந்தையாருக்கு தேவையானதை கொண்டு வருவதற்கு முன்பு அங்கே யாக்கோபு ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்கிறார். வேதத்தில் படிக்கிறோம் அல்லவா, ஈசாக்கு சொல்லுவார், என் மகனே, நான் உன்னை ஆசீர்வதற்கு பதிலாக யாக்கோவை நான் ஆசீர்வதித்து விட்டேன். ஏசா கதறுவான், தகப்பனே, உம்மிடத்தில் வேறு ஆசீர்வாதங்கள் இல்லையா என்று கெஞ்சுவான். ஆகவே நம்முடைய வீடுகளில் இருக்கின்ற பெரியவர்கள் வழியாக, முதியவர்கள் வழியாக, பெற்றோர் வழியாக ஆசீர்வாதங்கள் நமக்கு கடந்து வருகிறது என்பதை திருமறை நமக்கு சுட்டி காட்டுகிறது. திருமறை சுட்டி காட்டுகிறது. யாக்கோவினுடைய பிள்ளைகள் அங்கே எகிப்திலே போய் சேருகின்ற பொழுது வயதான காலத்திலே யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். நாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 48ஆம் அதிகாரத்திலே நாம் 11 முதல் 21 வசனங்களை படிக்கின்ற பொழுது யாக்கோபு யோசேப்பை அழைக்கிறார். யோசேப்பை ஆசீர்வதிப்பதற்கு அங்கே முற்படும் பொழுது அவனுடைய பிள்ளைகள் எப்ராயிம் மனாசையை ஆசீர்வதிப்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. யாக்கோபு சொல்லுகிறார், இவர்களும் என்னுடைய பிள்ளைகள் என்று யாக்கோபு அங்கே எப்ராயிம் மனாசையை ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். வேதத்தின் வழியாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களிலே இருக்கின்ற பெரியவர்கள் வழியாக, குடும்பங்களிலே இருக்கின்ற பெற்றோர்கள் வழியாக, முதியவர்கள் வழியாக ஆசீர்வாதங்கள் நம்மை கடந்து வருகிறது. ஆகவே முதலாவதாக நம்முடைய குடும்பங்களிலே இருக்கும் பெரியவர்கள் வழியாக, முதியவர்கள் வழியாக நமக்கு ஆசீர்வாதம் வந்து சேருகிறது. அவர்கள் நமக்கு ஆசீர்வாதமானவர்கள் என்பதை வேதம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. இரண்டாவதாக வேதம் நமக்கு நம்முடைய முதியோர்களை குறித்து சொல்லுகின்ற இன்னொரு சிறப்பான பாக்கியம் என்னவென்று சொன்னால், அவர்கள் நமக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர்கள். நல்ல ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர்கள். 1 ராஜாக்களின் புத்தகத்திலே 12ஆவது அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் அல்லவா, சாலமோனுடைய மகன் ரெகோபெயாம் அங்கே ஆட்சிக்கு வந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே ரெகோபெயாமை பார்த்து கேட்கிறார்கள், உங்கள் தந்தையார் எங்களுக்கு அநேக சுமைகளை சுமத்தினார், அந்த சுமைகளை எல்லாம் நீர் எங்களுக்கு நீங்களாக்கி எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது ரெகோபெயாம் சொல்லுகின்ற காரியம், 3 நாள் கழித்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். உடனே இஸ்ரவேலின் சமஸ்த மக்களும் போய்விடுகிறார்கள். போன பிறகு முதியவர்களிடத்திலே போய் கேட்கிறான், ஆலோசனை கேட்கிறான் இந்த ரெகோபெயாம். கேட்கின்ற பொழுது அந்த முதியவர்கள் சொல்லுகிறார்கள், உங்கள் தகப்பன் இவ்விதமான வருத்தத்தையும் சுமையையும் மக்களுக்கு கொடுத்தார், ஆனால் நீர் அந்த சுமையை லகுவாக மாற்றுவீரே என்று சொன்னால் ஜனங்கள் உம்மை சேவிப்பார்கள், ஜனங்கள் உமக்கு அடிபணிந்து நடப்பார்கள் என்று முதியவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த ரெகோபெயாம் அடுத்து என்ன செய்தான் தெரியுமா? அவன் தன்னோடு வளர்ந்த வாலிபர்களிடத்தில் போய் கேட்கிறான், நான் 3 நாள் கழித்து இஸ்ரவேல் ஜனங்களை வர சொல்லியிருக்கிறேன், அவர்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும்? அவர்கள் தங்கள் மேலுள்ள சுமைகளையும்
அங்கே தங்கள் மேலுள்ள வருத்தமான காரியங்களை நீக்கிவிட வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த வாலிபர்கள் அவனுக்கு ஆலோசனை கொடுத்தார்கள். நீர் சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய தகப்பனுடைய சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை காட்டிலும் பெரிதாக இருக்கும். என்னுடைய சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை காட்டிலும் பெரியதாக இருக்கும் என்று தவறான ஆலோசனை கொடுப்பதை பார்க்கிறோம். ஆனால் முதியவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? அவர்கள் கேட்கின்றபடி நீ சுமையை குறைத்தால், அவருடைய வாழ்க்கையின் கஷ்டங்களை குறைத்தால், அவர்கள் உமோடு கூட அவர்கள் நன்றாக வாழ்க்கை நடத்துவார்கள், மகிழ்ச்சியோடு நீர் ராஜ்யத்தை நடத்தலாம் என்று சொன்னார்கள். முதியோரின் ஆலோசனை நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். சில நேரங்களிலே குடும்பங்களிலே முதியவர்களுடைய ஆலோசனையை கேட்பதில்லை, முதியவர்களுடைய சொற்களை மதிப்பதில்லை, கேட்பதில்லை. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, வேதம் சுட்டி காட்டுகிறது. நம்முடைய குடும்பங்களிலே இருக்கின்ற முதியவர்கள் பெரியவர்கள் சொல்லுகின்ற நல்ல ஆலோசனைகள் நமக்கு மிகுந்த ஆரோக்கியமானவைகள் என்பதை வேதம் கற்றுத்தருகிறது. கடைசியாக மூன்றாவதாக, நம்முடைய குடும்பங்களிலே இருக்கின்ற முதியவர்கள் பெரியவர்கள் அவர்கள் நமக்கு அன்பு நிமித்தம் நற்காரியங்களை செய்பவர்கள். நமக்கு அவளுடைய அன்பு நிமித்தம் நற்காரியங்களை செய்கின்றவர்கள். பிலோமோனுடைய கடிதத்தை நாம் வாசித்தோம் அல்லவா? பவுல் பிலோமோனுக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திலே ஒனேசிமுவை குறித்து எழுதுகிறார். இந்த ஒனேசிமு ஒரு காலத்திலே பிலோமோனோடு வாழ்ந்தவன், அடிமையாக இருந்தவன். ஆனால் அங்கே விட்டுவிட்டு போன பிறகு பவுலுடைய வாழ்வை அவன் கண்டு பவுலுடைய ஊழியத்திலே தன்னை இந்த ஒனேசிமு இணைத்துக் கொள்கிறார். அப்படிப்பட்ட காலங்களிலே இந்த பிலோமோனுக்கு அங்கே பவுல் எழுதுகிறார். பவுல் இந்த பிலோமோனுக்கு எழுதுகின்ற பொழுது, ஒரு காலத்தில் இந்த ஒனேசிமு அவன் பிரயோஜனம் இல்லாதவனாக இருந்தான், இப்பொழுது அவன் பிரயோஜனம் உள்ளவன். இந்த ஒனேசிமு மிந்தி உபயோகமற்றவன், இப்பொழுது உமக்கும் எனக்கும் உபயோகம் உள்ளவன். என் இருதயத்தைப் போல நான் அவனை நேசிக்கிறேன், நீர் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை ஏற்றுக்கொள்வது உமக்கு பிரியம் என்று சொன்னால் அந்த ஒனேசிமுவை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிலமோனுக்கு கடிதத்தில் எழுதுவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வீடுகளிலே நம்மோடு வாழ்கின்ற பெரியவர்கள் முதியவர்கள் அவருடைய அன்பின் நற்செயல்களால் நமக்கு ஆறுதலையும் ஆதரவையும் கொண்டு வருகிறார்கள் என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நம்முடைய முதியவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கும் பாக்கியம், ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. நல்ல ஆலோசனைகள் அவர்கள் மூலம் கிடைக்கின்றது. அவருடைய அன்பின் செயல்கள் மூலமாக நம்முடைய வாழ்வு செழிப்படைகிறது. இவ்விதமாக திருமறையில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். முதியவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்க வேண்டும். முதியவர்களை நாம் நேசிக்க வேண்டும். முதியவர்களை நாம் பாராட்ட வேண்டும். முதியவர்கள் நமக்கு சொத்து. முதியவர்கள் நமக்கு அவர்கள் மிகுந்த பயனுடையவர்கள் என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஜப்பான் நாட்டிலே பழங்காலங்களிலே நடைபெறுகின்ற ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். ஜப்பான் நாட்டிலே பண்டைய காலங்களிலே வயதான முதியவர்களை அவர்கள் தோள் மேல் தூக்கி கொண்டு போய் யாரும் அறியாத ஒரு காட்டு பகுதிகளை கொண்டு விட்டுவிட்டு வந்து விடுவார்கள். அவ்விதமாக ஒரு குடும்பத்திலே ஒரு வயதான அம்மா இருந்தார்கள். அந்த வயதான அம்மா அந்த வயதான நேரத்திலே அவருடைய மூத்த மகன் அந்த அம்மாவை தூக்கி கொண்டு யாரும் அறியாத காட்டுப்பகுதியிலே, மீண்டும் வீட்டிற்கு வர முடியாத ஒரு காட்டுப்பகுதியிலே விட்டுவிட்டு வருவதற்காக தூக்கி கொண்டு செல்கிறார். தாயும் மகனும் பேசிக்கொண்டே போகிறார்கள். மகன் தன் தாயை தன் தோள் மேல் வைத்து சுமந்து கொண்டு போகிறான். மகனுக்கு வருத்தம் தான். தன்னோடு வாழ்ந்த தாயை நாம் விட்டுவிட்டு வரப்போகிறோமே என்று மன வருத்தத்தோடு தாயோடு பேசிக்கொண்டே போகிறான். ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தது. தன் தாயை இறக்கிவிட்டான். தாயை இறக்கி விட்டுவிட்டு தாயினிடத்தில் விடை பெற்றான். அம்மா, நான் செல்லுகிறேன் என்று விடைபெற்ற பொழுது அந்த தாய் சொன்னார்கள், மகனே, எப்படி நீ வீட்டிற்கு போய் சேருவாய்? இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம். நீ என்னை விட்டுவிட்டு செல்லப் போகிறாய். ஆனால் நீ தனிமையாக போவாய் அல்லவா? எப்படி நீ லெக்கு பார்த்து சரியாக வீடு போய் சேருவாய் என்று சொல்லி கேட்டார்.
மகன் தலைகுனிந்து நின்றான். தாய் சொன்னாள், மகனே கவலைப்படாதே, நான் உன் தோள் மேல் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஒரு காரியம் செய்தேன். வருகின்ற வழியிலே மரக்கிளைகளை நான் ஒடித்து அங்கே நான் போட்டுக்கொண்டே வந்திருக்கிறேன். நீ இந்த மரக்கிளைகள் கிடக்கும் அந்த வழியாக சென்றால் வீடு போய் சேர்ந்து விடலாம். பெற்றோர்கள் அன்புக்குரியவர்கள், முதியவர்கள் ஆறுதலுக்குரியவர்கள், முதியவர்கள் நம்மை நேசிக்கக்கூடியவர்கள், முதியோர்கள் நமக்கு பாரமானவர்கள் அல்ல, அவர்கள் நமக்கு மகிழ்ச்சியானவர்கள். ஆமென்.